இந்த கல்லுக்கு பேர் தாங்க உரல். உரலுக்கு மேலே இருக்கிறது குந்தாணி. குந்தாணியை மட்டும் தனியாக தூக்குறோம் பாருங்க. குந்தாணிங்கிறது நம்ம எல்லாத்தையும் சில பேர்த்த வந்து நம்ம கிண்டல் கேலி செய்வோம். இந்த குந்தாணி அந்த காலத்தில் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா, நம்ம முன்னோர்கள் இந்த குந்தாணியில் அரிசி, நெல், கேழ்வரகு இதெல்லாம் போட்டு குத்தும்போது அதெல்லாம் வெளியே வந்து சிதறாமல் இருக்கிறதுக்காக இந்த குந்தாணியை பயன்படுத்தினாங்க. இதனோட வாய்ப்பகுதி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகலமாக இருக்குது. இதை மட்டும் அப்படியே தனியாக எடுக்கலாம். இந்த மேலே இருக்கிறது மட்டும் பாருங்க, தனியாக தூக்குறேன். கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. மேலே அகலமாக உள்ளே போக சின்னதாக இருக்குது. அப்படியே வச்சாச்சு. நம்ம எவ்வளோ தான் குத்தினாலும், உலக்கையில் குத்தினாலும் இது வந்து கல் வந்து நகராது.